ஆனா எங்க அம்மா எங்களுக்கு பாதுகாப்பே வைக்கிறது கிடையாது. ஒரு இட்லி சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு வடை சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு டீ வச்சா எனக்கு ஒரு டம்ளர் என் தங்கச்சி விட்டு புத்தம் குத்துக்கு வந்தாங்க. சரி, நாங்களும் துண்ணு விட்டு வாத்து சூத்து இல்லாம வாழ்ந்துட்டோம். சூதுவாது தெரியாம. ஆமாங்க. ஆனா எங்க அப்பங்கார படு சோம்பேறி. முன்ன மாதிரியே உட்காந்து கிடப்பாங்க உக்கால போய். ஆமாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. சும்மா உட்காந்து கிடப்பாங்க வெட்டி வேலை வச்சுக்கணும். நான் தான் வேலைக்கு போச்சு. அந்நாட்டுக்கு என்ன வேலைக்குன்னு கேளு. முட்டங்கிற வேலைக்கு நாத்து புடுங்கிற வேலை. அந்நாட்டுக்கு போய் நாத்து புடிக்கிட்டு சம்பளத்தை வாங்கின்னு வந்தாதான் எங்க வீட்டு சாப்பாடு. ஆனா சில பேருக்கு எவன் இப்ப ஏறு ஓட்டுனா கேவலம் சொல்லிட்டு ஏசில போய் உட்காரான். அவன் தான் போய் சேர்றான். அதுல என்ன நோய் வருதுன்னு அவனுக்கு தெரியுமா? அந்நாட்டுக்கு நாத்து போய் புறங்கத்து சம்பளத்தை வாங்கி வந்து இப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் போய் வந்தா கூட்டம் லெவடியா பாடிங்குது. பாடிங்குது. சொந்தக்காரன் வந்து போறாங்க. என்னன்னு தெரியல. உள்ள போய் பார்த்தா பிபிகார் அடிச்சுங்கிறார், மோளகார் ஊதிங்கிறார்.